காலைதோறும் புதியவை. சின்ன சின்ன ஆசைகள். ஜூன் 23. உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விளக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வர ஒட்டாதிருக்கிறது. எரேமியா 5:25. பாம்பு ஒன்று முயல் குழிக்குள் சென்று தான் தனிமையில் இருப்பதாகவும் தன்னிடம் உள்ள ஞானத்தை பகிர்ந்து கொள்ள ஆட்கள் வேண்டும், அரவணைப்பு வேண்டும், பயப்படாதேயுங்கள் என்று முயல்களிடம் சொன்னது. இதை கேட்டு முயல்களும் இடம் கொடுத்தன. பாம்பின் தத்துவமான பேச்சுகளை ரசித்து கேட்டுக்கொண்டிருந்தனர். ஒரு முயலை பாம்பு கடித்துவிட்டு நழுவி செல்லும் வரை மீண்டும் அந்த பாம்பு வந்து, நான் வருந்துகிறேன், கடிப்பது என் பிறவி குணம், நீங்கள் தவறு செய்வது கிடையாதா என்றது. முயல்கள் தயங்கின. ஆனாலும் பாம்பை உள்ளே அனுமதித்தன. முயல்கள் மீண்டும் அதன் பேச்சில் மயங்கின. அடுத்த முயலை அது கடித்துவிட்டு ஓடும் வரை. 3ஆம் நாள் குழி ஒரு கல்லால் மூடப்பட்டது. நாம் அனைவரும் பாவம் செய்யக்கூடாது என்று ஜாக்கிரதையாய் இருக்கிறவர்கள்தான் இந்த முயல்களைப் போல. ஆனாலும் ஒரு சில சின்ன ஆசைகள் என்னால் விட முடியவில்லை. இது வெறும் சின்ன விஷயம் என்று சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டு சில பாவங்களை நம்முடன் இருக்க அனுமதிப்போம். ஆனால் ஒரு சிறு துவாரம்தான் கப்பலை கவிழ்க்கும். சின்ன சின்ன ஆசைகளுக்கும் தவறுகளுக்கும் நாம் இடம் கொடுக்கும்போது அது நாம் அறியாமலே நம்மை பாவ சேற்றில் விழ பண்ணும். நாம் சுதாரித்து கொள்வோம் என்று எண்ணுவதற்குள் மீண்டு எழ முடியாத அகல பாதாளத்திற்கும் போய் வீழ்ந்து விட்டுவிருப்போம். அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பிராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியானவரிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாய் இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசதிக்கிருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணங்கள் கொண்டதென்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். அனனியா சப்பிரால் மிகவும் நல்லவர்கள்தான். ஆனாலும் கொஞ்சம் மாத்திரம் நமக்கு வைத்துக் கொள்வோம் என்ற நப்பாசை ஆவியானவருக்கு விரோதமாய் பொய் பேச வழி நடத்தினது. ஆசைகள் ஆபத்தாக மாறும். ஜெபம். சின்ன காரியம்தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று நினைத்து பாவ சேற்றில் விழுந்து விடாதபடி காத்தருளும். ஆமேன்.